फ्रेंड्स நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் டெய்லில அதுல வந்து weight lossக்கு weight maintaining-க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் இருக்க போகுது ஆனா கொஞ்சம் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த weight loss challenge ஆரம்பிக்க போறோம் இல்லையா அதுக்கு வந்து ப்ரீ பிரிபரேஷன் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சோ அதற்கான வீடியோவா தான் இருக்க போகுது நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் சில டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் என்னடா திக்கி இவ்வளவு படபடப்பா பேசுறேன்னு நினைப்பீங்க நான் வந்து இப்பதான் மூவிக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இல்லையா வேலையெல்லாம் டக்கு முடிச்சுட்டு சரி இன்ட்ரோடக்ஷன் இப்ப இதை 8:20 ஷோங்க சோ அது கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம போயிட்டு வரதுக்கு 11:30 மணி ஆயிடும் 12:30 ஆயிடும் சோ அதனால நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது இல்லையா சோ அதனால இப்ப எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காரு இப்ப கிளம்ப போறோம் அது லாஸ்ட் மினிட்ல எடுத்துட்டு இருக்கிறேன் அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சோ கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க தலைவன் தலைவி மூவிக்கு தாங்க கிளம்பியாச்சு சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்னன்னா மில்லட்ஸ் வகைகள் அதுக்கப்புறம் வந்து கோதுமை அதுக்கப்புறம் வந்து கோதுமை எல்லாம் வீட்லயே அரைச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட் அதுக்கப்புறம் ராகி கம்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஓட்ஸ் அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் அது மீன் மேக்கர் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் புரோட்டீனுக்காக பயிர் வகைகள் அனைத்துமே அதுக்கப்புறம் பயிர் வகைகள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே அப்பப்ப வாங்கிக்கிறது சோ இந்த மாதிரி மெயினான ரவை மில்லட்ஸ்லயே கிடைக்கிற நூடுல்ஸோ இல்ல சேமியா அதெல்லாமே கோதுமையில எல்லாம் கிடைக்குது சோ இந்த மாதிரி ஐட்டங்கள் கோதுமை ரவை இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க சரிங்களா சோ நான் வந்து அப்பப்போ வாங்கிப்பேன் நானு ஓரளவுக்கு என்கிட்ட இருக்கும் சரிங்களா மேக்சிமம் பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் முட்டை அப்புறம் வந்து அப்பப்ப சிக்கன் மீன் இதெல்லாமே சாப்பிடுவோம் இல்லையா சோ இதெல்லாம் புரோட்டீன் சோர்ஸுக்காக சோ அதனால எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க கொள்ளு கருப்பு கவனி கஞ்சிக்காக அந்த கொள்ளு அப்புறம் பார்லி அரிசியா இருக்கட்டும் இந்த மில்லட்ஸ்ல நிறைய வகைகள் இருக்குல்ல சோ அது எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸும் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்க போறோம் அப்புறம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க நட்ஸ் வகைகள் அதுக்கப்புறம் உலர் திராட்சை இதெல்லாம் இருக்கா சோ வெயிட் மிஷின் கண்டிப்பா வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லி வெயிட் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ அதனாலதான் சோ அதுதான் நிறைய தண்ணி குடிக்கணுங்க சோ அதுதான் அப்புறம் சீரகம் சோம்பு இதெல்லாமே நம்ம மேக்சிமம் நம்ம மத்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிச்சன்ல இருக்க ஐட்டம்ஸ் தான் சோ அதனால வந்து பண்ணிக்கலாம் சோ ஒரி பண்ணிக்காதீங்க ரொம்ப ஈஸியா வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே வந்து பண்ணிடலாம் என்ன ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் ஒயிட் சுகருக்கு பதில அந்த நாட்டு சர்க்கரையோ இதெல்லாம் எந்த வகையான சுகருமே நம்ம எடுக்க கூடாது சரிங்களா அது வெள்ளமா இருக்கட்டும் பனங்கற்கட்டாகட்டும் கருப்பட்டியா இருக்கட்டும் நம்ம எடுக்கவே கூடாது ஒயிட் ரைஸ்க்கு பதில அந்த பிரவுன் ரைஸ் சிகப்பு ரைஸ் இதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் நம்ம அவாய்ட் பண்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் மில்லட் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் மில்லட் வகையில நம்ம வந்து தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடலாம் ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டினா வந்து பையரோட சேர்த்து ஒரு கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம செஞ்சு சூப்பரா சாப்பிட்டே குறைக்கலாங்க அப்புறம் நிறைய பயிர் வகைகள்ல தோசை இட்லி எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் மில்லட்ஸ்லயும் தோசை இட்லி கருப்பு கவுனில தோசை இட்லி சோ இவ்வளவு இருக்கும்போது நம்ம என்னங்க ஒயிட் ரைஸ் தேட போறோம் சோ ரொம்ப ஈஸியா சாப்பிட்டுட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் சோ ஒரே பண்ணிக்கிறாதீங்க கவலைப்படாதீங்க இன்னும் என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியா நம்ம வந்து குறைச்சிடலாம் சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆள் அந்த ஆடி அமாவாசைக்கு சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பழகிடுச்சுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதன் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் தான் என்னை நிறைய பேர் கேட்கறவங்க எல்லாருமே கேட்பாங்க அது கூட வீடியோ ஷூட் பண்ணிட்டும் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேணும்னா விரும்பினா மட்டும் போடாது அடம் பிடிக்கணும்ன்ற மாதிரி சோ அதற்கான ஹார்ட் ஒர்க் நான் போட்டுட்டே இருப்பேன் நம்மளோட உழைப்பு இருந்துச்சுன்னா அதற்கான பலன் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் அதற்கான அடம் தான் நான் வந்து இவ்வளவு தூரம் பிடிச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே பெண்களுக்கு இந்த சக்தியை கடவுள் வந்து கொடுத்திருப்பாரு சோ அதை வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்றது அதுதான் வந்து இருக்கே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது சோ அதுதான் சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சு கொடுக்கறது சாப்பிடுறது அவங்களை பார்த்து அவ்வளவு ரசிப்பேன் நானு சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே நான் வந்து அப்படின்னு அதுல இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடியே நான் இப்படிதான் சோ அததான் யூடியூப் சேனல்ல அப்படியே ஷேர் பண்றேன் என் வீட்டு மெம்பர்ஸ்க்கு அது வந்து தெரியும் அந்த மாதிரிதான் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஒரு எஃபர்ட்ஸ் வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணி கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி
அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. கண்டிப்பாங்க சாங்ஸ் தாங்க என்னோட லைஃப்ன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாங்ஸ் எல்லாம் என்னோட லைஃபோட நான் இன்க்ளூட் பண்ணி கேட்டு பார்ப்பேன். ரொம்ப விரும்பி வைப்பேன். எனக்கு ரொம்ப சாங்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் பாடுக்கு பாடிட்டே இருப்பேன். சாங்ஸ் கேட்டாலே எல்லாமே சரியான மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னாவே சாங்ஸ் தான். இப்ப என்ன தெரியுமா, சாங்ஸே கேட்க முடியல. என் பசங்க டிவி போடுறாங்கன்னா அவங்க பாக்குறாங்க, நம்மள பார்க்க விடப்படுறேன். நான் என் வீட்டுக்கார சொல்லுவேன், சம்டைம் ப்ளூடூத்ல போட்டு விட்டுட்டு கேட்கறது. அந்த சாங்ஸ் கேட்டாலே ஏதோ நம்மங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஃபீல், நல்ல ஒரு இதுவா இருக்கும். சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து டெல்லியில எப்படி செட்டில் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 8 இயர்ஸா தான் நான் வந்து இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மாமியாரும் என்னோட மாமனாரும் இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தவங்க அவங்க. சோ 30 வருஷத்துக்கு மேல இங்கதான் அவங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே இங்கதான். சோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். நாங்க வந்து ஒரு ஃபேமிலி தான், ரிலேஷன்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். சோ அதனால சரிங்களா. நான் வந்து 8 இயர்ஸ் தான் ஆகுது. என்னோட டீடைல்டு வீடியோவா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு கொடுத்துருக்கேன், என்னை பத்தி சொல்லியிருக்கேன். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க. கவுமில்க் யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா பாக்கெட் பால் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்க. கவுமில்க் வந்து இங்க வந்து ஒரு சில இடத்துல இந்த யூபிக்காரவங்க எல்லாமே சூப்பரா இங்க கிடைக்குங்க. ஆனா நாங்க இப்ப இருக்கிற இடத்துல அந்த மாட்டுப்பால் வந்து கிடைக்கல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்லயே வந்து கவுமில்க் அப்படின்னு வருது. சோ அதுலதான் வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்றோம். கமன்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நாங்க இன்னொரு ஏரியால இருந்து ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு வந்து மாட்டுப்பால் வந்து கிடைக்கும். இப்ப சோ இங்கேயுமே நிறைய இடத்துல கிடைக்குது. பட் இப்ப இருக்கிற இடத்துல கிடைக்காதனால பாக்கெட்லயே வந்து கவுமில்க் வந்து வருது. சோ அததான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு சிஸ்டர், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ அதுதானே வேணும். ஒரு ஒரு நான் என்கிட்ட நான் வந்து இப்போ ஒரு ஆர்டராவோ ஒரு விஷயமா சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷனாவே இருக்காது. இப்ப நான் வந்து இதுதான் என்னோட பேச்சே இதுதான். சோ அது வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதனால உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது, நாங்க வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாருமே குறைச்சிடலாம். உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். சோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. நாளைக்குன்னு விட்டுறாதீங்க. இன்று நினைங்க, எப்பவுமே இப்பவே இதை செய்யணும் அப்படின்றது மட்டும் யோசிங்க. நாளை என்று இன்றைய இலக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ அதனால எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி நல்லா இருக்குக்கா, போய் பாருங்க, நல்ல ஒரு ஃபேமிலி மூவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நித்யா மேனனும் விஜய் சேதுபதி சாரும் தனித்தனியா பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 பேரும் காம்பினேஷன் பார்க்கும்போது ஒரு 2 months முன்னாடி நல்ல வைப்லயே இருக்கேங்க, அந்த ஒரு ஹைப் பாக்கணும்ன்ற மாதிரி. சோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க. சோ நாங்க எல்லாருமே பார்க்கணும்ன்றத சொல்லிருந்தீங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. சோ பாக்குறேன் இன்னைக்கு போயிட்டு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காக பண்ணிக்கணும் இல்லையா. சோ அதான். அதுக்கப்புறமா வந்து யதார்த்தமா இருக்குக்கா நீங்க பேசுறது, நேர்ல எங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் பேசுறது அப்படி உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே பழகிடுச்சுங்க. சோ அதான். என்கிட்ட நேரடியா பேசுறவங்களும் சொல்லுவாங்க, நீங்க சடனா வந்து க்ளோஸ் ஆகி மிங்கிள் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னங்க இருக்குது லைஃப்ல. சோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து ஜாலியா இருந்துட்டு போயிடணும். சோ அதான். ரொம்ப நன்றி. கேரளால ரொம்ப நல்ல மழை, ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சோ ஆமா சிஸ்டர், இங்கெல்லாம் ரொம்ப வெந்து ஊத்துது, மழை வருது, வெந்து ஊத்துது, பயங்கரமான மோசமான இதுவா இருக்கு. மலேரியா எல்லாம் பரவிட்டு இருக்கு இங்க ரொம்ப மோசமா. சோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. குளிர்னாலும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. உடம்பு முடியலாம் சொன்னீங்க. சோ சேஃப்டியா இருங்க எல்லாருமே. சரிங்களா. வெயில் இருக்குன்னா நிறைய தண்ணி குடிங்க, குளிர் இருக்குன்னா கரெக்டா வந்து ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. சரிங்களா. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து பாத்துக்கணும். சரிங்களா. முட்டை ட்ரே வந்து வாங்கினது நேற்று காமிச்சிங்கல்ல, அது எவ்வளவுக்கா அப்படின்னு கேட்டீங்க. 180 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த சிஸ்டர் பாண்டிச்சேரியிலும் சேம் ரேட் 180 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா சிஸ்டர், வேற ரேட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் குறைவெல்லாம் இருக்காது. நம்ம தமிழ் ஐட்டம்கள் இருக்கு இல்லையா, நம்ம பாரம்பரியமா நம்ம சவுத் இந்தியன் நம்ம தமிழ்காரவங்க யூஸ் பண்ற சில விஷயங்கள் மட்டும் இங்க புளியோ இல்ல ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தபடி இந்த பவுண்டோலாம் நம்ம ஊர்ல மட்டும் தானே கிடைக்கும். அந்த பவுண்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கா இங்க வந்து விற்பாங்க. சோ அந்த மாதிரி. சரிங்களா. சோ நம்ம ஊர்ல ஸ்பெஷலா கிடைக்கிற விஷயங்கள் வந்து இங்க வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தபடி மத்த எல்லாமே சேம் ரேட்டா தான் இருக்கும். டெல்லியில நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நாங்க வந்து வசந்த் விகார்ன்ற இடத்துல இருக்கோம். நியர் வந்து முருகன் கோயிலுக்கு பக்கத்துல. முருகன் கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள வந்துடலாம். சோ அந்த கேப்ல தான் இருக்கும். நிறைய தமிழ் மக்கள் இங்க வந்து இருக்காங்க. சரிங்களா. இங்கே நிறைய தமிழ் கோயில்கள் இருக்கு. காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, வெங்கடேஸ்வரா கோயில் இருக்குது, அப்புறம் ஐயப்பன் கோயில், நிறைய கோயில்கள் வந்து இங்க முருகன் கோயில் இருக்கா, நிறைய இன்னும் நிறைய தமிழ் கோயில்கள் வந்து இருக்குது.
50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இல்ல சிஸ்டர் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் வந்து போடுறோம். ரொம்ப ஒய்டா இருந்தா நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சோ அதனால சரிங்களா. சோ நீங்க இப்ப என்ன வெயிட் இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 60 கிலோ ஆயிட்டேங்க. கொஞ்சம் குறைக்கணுங்க, குறைக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து சரிங்களா. நான் ஒரு 2-3 டேஸ் அசால்ட்டா விட்டுட்டு வெயிட்டே பார்க்கலங்க. சோ அதனாலதான் 60 இருந்தேன். இப்ப எப்படிலாம் இருக்குன்னு நான் பாக்கல, அன்னைக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பாக்கலாம். நான் படத்துக்கு போயிட்டு வரேன். பாய். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 2 டேஸ்க்கு செக்கே பண்ண வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் நல்லா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை செஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா தான் சிம்பிளாக வந்து தாளித்து விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா கவனுக்கு ஸ்கூல் இல்லை இல்லையா. ஸோ அதனால் சாட்டர்டேன்றனால ஸோ எப்போ போல் சேமியா தாளிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து தாளித்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோதுமையில் செஞ்ச சேமியா தான் வந்து ரெகுலராகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வீட்டு எல்லாருக்குமே. ஸோ அதுதான் வந்து போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் பச்சை சட்னி அரைச்சிக்கலான்ட்டு தக்காளி, பூண்டு, வரமிளகாய் அவ்வளோதான். ஸோ இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு. அப்புறம் இங்கிட்டு வந்து சேமியா இது வந்து நல்லா வறுத்த சேமியா சூப்பராக பொழுன்னு வந்து வருங்க. இது மாதிரி மில்லட் வகைகள்லேயும் நிறைய சேமியா வகைகள் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம், கடுகு கருவேப்பிலை போட்டு. இந்த பச்சை சட்னி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு 2 டப்பாவில் வந்து சேமியா அப்புறம் சட்னியெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு இது வந்து செட் ஆகுங்க. என்னடா சேமியா கொடுக்குறேன்னு நினைப்பீங்க. ஸோ இங்கே வந்து அப்படிதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் டோஸ்ட் வந்து பண்ணிவிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்க்கு. அப்புறம் அம்மாச்சிக்கு சேமியா அதெல்லாம் தான் வந்து சேமியா அதுக்கப்புறம் வந்து சட்னி வச்சு அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானுமே வந்து பார்த்திங்கன்னா சேமியா சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன் நான் உடனேயே. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கையோடு வந்ததும் பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவிட்டு காலைல வேலையை வந்து முடிச்சிடுறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து ஒரு 11 மணி போல் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் போட்டு பால் வந்து எப்போவுமே ஆற்றி கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி உலக்கி அரிசியை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அப்புறமா இவர் வந்து அழகாக புக்கை வச்சு சூப்பராக வந்து ரீட் பண்ணாரு. எலிஃபண்ட் அப்புறம் டைகர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் எடுத்து குக்கரில் போட்டு விட்டுட்டோம்னா அதுவும் வெந்துரும்ட்டு சிம்பிளாக தான் நீங்கள் வந்து லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா வெயிங்க பயங்கர வந்து வெயில். குக்கர் எங்கிட்ட வந்து ஆன் பண்ணி விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ தான் பல்லன்னு எப்படி தெரியுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு பாருங்கள். எனக்குலாம் பயங்கரமாக வேர்வை ஊற்றிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பருப்பு தான் வந்து வறுத்துட்டு இருக்கேங்க. ஏன்னா பருப்பு வெயில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெயில் ஜன்னலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. துவரம்பருப்பு தான் வந்து வறுக்கிறேன். இந்த துவரம்பருப்பு துவையல் அப்படி ஒரு வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து மனமாக வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப கறியிடாமல். ரொட்டியாக வந்து அழகாக தேங்காவே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு குக்கர் வந்து நல்லா விசில் போயிடுச்சு. அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு துவையலுக்கு நம்ம வறுத்து வச்சோம்ல துவரம்பருப்பு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பூண்டு பற்கள், அது கூட வந்து சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்தோம்னா துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சோம்னா சூப்பரான பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியா சுருக்குன்னு இருக்கும். துளி கூட நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம பண்ணது செம்மையா இருக்கும். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா சோறு ரெடி ஆயிடுச்சா. அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு மாதிரி வச்சுட்டு அது கூட துவையல் வச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெயில் டயத்துல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி நைட்டுக்கு வந்து நாங்கள் மூவிக்கு போகிறோமா. ஸோ அதனால இப்போ கேப்பக்கூழ் வந்து கிண்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு தண்ணியில் வந்து கேப்ப மாவு போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டி பதமாக வரும், நல்லா பலன்னு இந்த மாதிரி. ஸோ அந்த நேரத்துக்கு நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணும்.
ஏன் இப்பவே கிண்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் ஈவினிங் கிளம்புறதுல கொஞ்சம் அவசரமா ஆயிடும்ல, இப்பவே கிண்டி வச்சிட்டோம்னா இது சிம்பிளான ஒரு டின்னர் ஆயிடும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து ஆறிடும். அதுக்காக வந்து அப்படியே வச்சுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா எங்களோட லஞ்சுக்கு வந்து சரி முட்டை சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கும் எனக்கும் வந்து முட்டை எப்படின்னா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வரமிளகாய் போனோம்னே அப்படியே சூப்பரா இருக்கும் மணமா. அது கூட முட்டை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி புஜியா மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு கிளறணும்னா ஒரு சிம்பிள் எக் ரைஸ்ங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு வரமிளகு அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி போட்டு சூப்பரா வந்து உப்பு போட்டு கிளறியாச்சு. சூப்பரான முட்டை சாதம் சிம்பிளான வேலை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மூஞ்சியை பாருங்க, என்னம்மா வேர்த்து வந்து ஊற்றிருக்குன்னு மட்டும் பாருங்க. பயங்கர சூடு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடு. ஸோ தாளிக்கும் போது பிள்ளைங்களுக்கு நெடி ஏறிடக்கூடாதுன்னு கதை சாத்திட்டு வேற பண்ணா எக்ஸாஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஆனாலும் அப்படியே வந்து வேர்த்து ஊற்றுது. எக் ரைஸ் அப்புறம் அந்த பருப்பு துவையல் வச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்டேங்க. செம்ம காம்பினேஷன், நல்லா இருக்கும். எனக்கு இந்த எக் ரைஸ் மட்டும் இருந்தாலே போதும், வேற தேவை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் வந்து விலக்கி போட்டுட்டு இருந்தேன் நான். இவங்களுக்கு ஊட்டுறதாங்க பெரிய பெரிய டாஸ்க்கு. பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சீக்கிரமா நம்ம வந்து 8 மணிக்கு ஷோங்க, அதனாலுமே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு பிள்ளைங்களுக்கு கிளப்பணும் இல்லையா. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரக்குள்ள, அதனால தான் கேப்பக்கூழ் வந்து கிண்டி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து தயிர் உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்து கூழ் வந்து கரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை முடிச்சுட்டு போகையில குடிச்சிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஷர்ட்டு என்னோட டாப்பு எல்லாத்தையுமே அயன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஈவினிங் ஆயிடுச்சு, அம்மாச்சி காஃபி போட்டுடலாம்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எக் ரைஸ் வந்து பண்ணதுல கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையே வந்து பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தொப்புன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டுத்தையும் நல்லா ட்ரெஸ் பண்ணியாச்சு. காலைல அவங்க அப்பாவுக்கு இதே ஷர்ட் தான் போட்டு போனாங்க. நான் 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி வந்து ஷர்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதையே போட்டு இவங்க ஷூலாம் போட்டு இவங்களை வந்து கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒரு கப் அளவுக்கு கேப்பக்கூழ் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு குடிச்சாச்சு டின்னருக்கு. ஸோ சூப்பராக நானும் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். நான் ட்ரெஸ்லாம் பண்ணி, ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கிளம்பலான்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் எடுத்துட்டேங்க அதுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து செய்துட்டு ஒரு டாப்பு ஜீன் வந்து தான் போட்டிருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பசங்களை பாருங்களேன், எனக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. என்னன்னே தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஆஃபீஸில் இருந்து. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு கார் புக் பண்ணி, அப்புறம் அம்மாச்சியும் வேலையிலேருந்து அவங்களும் வந்ததும் அவங்களும் கிளம்பிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கேப் வர்றதுக்காக. ஸோ அதான் அப்புறமா வந்து கிளம்பியாச்சுங்க. போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்குங்க. படமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அந்த அளவுக்கு டிராஃபிக் வந்து இருந்தது ரொம்ப. இருந்தாலும் அப்புறம் காரை விட்டு இறங்கியில இந்த நேரத்துலையும் ஒரு வீடியோ எடுக்கிறதான்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, அப்புறம் டப்பான்னு வேகமாக வந்து ஓடணும். அதுவும் செகண்ட் ஃப்ளோரில். ஸோ லிஃப்ட்டில் அந்த இது இருக்குல்ல, எஸ்கலேட்டரில் தான் வந்து போயிட்டு இருந்தோம் நாங்கள். இருந்தால் வீடியோ எடுக்கிறத விடலையே நாங்கள். லேட்டாக தான் ஆனதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அது வந்து 10 நிமிஷம் வந்து அந்த இதுலேயே போயிருக்கோம். அவங்க எழுத்து இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதிலே போயிருக்கோம். இருந்தாலும் போய் உட்காந்தாச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு மூவி. பொரோட்டாவாக காமிச்சாங்கங்க, வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க. டெம்ப்ட் பண்ணி விட்டாங்க. நாளைக்கு வந்து பொரோட்டா கடைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இதுவாக இருந்தது. மூவி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ சிரிப்புங்க. ஒரு சின்ன விஷயங்கள் தான், ஒரு யதார்த்தமான ஒரு சூப்பரான ஒரு கதையாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் ரியாக்ஷனை பாருங்களேன். அதான் அதுக்கப்புறமா வந்து சரி பிரேக் இருந்துச்சு. பிரேக் வந்ததும் சரி போயிட்டு பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிடலாம் பசங்களுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வாஷ்ரூம்லாம் போயிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு மூவி வந்து போயிருந்தாங்க. கடைசி இந்த தாத்தா பாட்டியை வச்சு தான் மூவி முடிச்சிருந்தாங்க. எப்படின்னா அவங்க வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனாலும் ஒன்றா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. நல்லா இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஒரு நல்ல காமெடியாக இருக்கும். நான் பாருங்களேன் என்ன சிரிக்கிறேன்னு பாருங்களேன். கடைசியாக அந்த முடிஞ்சதுக்கப்புறமும் 2-3 சீன் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் பயங்கரமாக. அப்போ தான் வந்து வெளிச்சம் இருந்தது, அதில் தான் இந்த வீடியோவே நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேமாக அவங்களும் மூவிக்கு வந்திருந்தாங்க. 3 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அதே நாங்கள் ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூவியெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு அந்த எஸ்கலேட்டரில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து அகெயின் கேப் புக் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே.
ஸோ இங்கே பாருங்களேன் எல்லாரும். ஆனால் அங்கங்கே தனித்தனியாக தான் உட்காந்து படம் பார்த்தோம். கடைசியில் அந்த பிரேக் டைம்லேயும் வரும்போதும் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு இல்லையா, 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப் நம்மளோட புக் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்கள்ட்டையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. இந்த விளாக் பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.